ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டிடி விலாக்ஸ் கல்வியே துணை. இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு யூனிட்டும் வந்து எப்படி படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வீடியோஸ் வந்து போட்டுட்டு இருந்தேன் நம்ம சேனலில். இது வந்துட்டு பிகைனராக இருக்கிறவங்களுக்கு தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ தான் வந்து ஒன்றுமே தெரியாமல் படிக்க உள்ள வரீங்க இல்லைங்களா, அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் போட்டுட்டு இருந்தேன். ஆல்ரெடி படிச்சிருக்கீங்க, உங்களுக்கு அந்த நாலேஜ் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஜென்ரலான விஷயம்லாம் தேவைப்படாது. ஆனால் புதுசாக வரவங்களுக்கு, இப்போ நான் வந்து உள்ள புதுசாக வரப்போ நான் வந்து நிறைய விஷயம் வந்து தேடி தேடி தான் பார்த்து யூடியூப்ல பார்த்து அப்படிதான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு சில விஷயம் ஃப்ரெண்டு கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ உங்களுக்கு வந்து நான் சொல்லும்போது ஒரு சிலருக்கு வந்து இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கு இல்லைங்களா, அதுக்காக தான். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பாலிட்டி ஐஎன்எம் எல்லாம் எப்படி படிக்கலாம், எந்த சேனல் எல்லாம் ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அதில் கேட்டது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேர் டு ஸ்டடி வந்து வேணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. மேக்ஸுக்கு எப்படி, என்னென்ன சிலபஸில் என்னென்ன இருக்குது, எப்படி படிக்கணும் அப்படிங்கிறது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டே வந்துட்டு கொடுத்துருந்த ஒரு எது எது எங்கெங்க இருக்கு அப்படின்னு படிக்கிற ஒரு இதுதான். ஆக்சுவலா தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இவங்க இது பண்ணி கொடுக்கலன்னு நினைக்கிறேன். இது வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஃபேக்கல்ட்டி வந்து கிரியேட் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. பட் வந்து இதுல இருக்கிற எல்லாமே வந்து கரெக்டான ஒரு விஷயம் தான். இது வந்து நான் ஆல்ரெடி எடுத்து வச்சிருந்த ஒரு பிடிஎஃப் தான். ஆனா வந்துட்டு நமக்கு தான் எல்லாம் ஓரளவுக்கு எங்கெங்க எது எதுன்னு படிக்கணும்னு தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை வந்து பார்க்கல. ஜஸ்ட் வந்து என்னோட டெலிகிராம் குரூப்ல மற்றவங்க யாருக்காவது யூஸ் ஆகட்டும்னு ஷேர் பண்ணிட்டு விட்டுட்டேன். பட் இதுல வந்துட்டு இந்த வீடியோ வந்து நான் எதுக்கு போடுறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேருக்கு வந்து இன்னும் தெரியறதில்ல அப்படிங்கிறதுனால ஒரு சிலர் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறதுக்காக தான். இப்ப இதுல பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஆல்ரெடி எது எது எந்தெந்த சிலபஸ்ல எது எது இருக்கு அப்படிங்கிறது இங்க கொடுத்துருக்காங்க. அதை வந்து ஸ்கூல் புக்ஸ்ல எங்கெங்க இருக்கு அப்படிங்கிறது இதுல எல்லாமே கொடுத்துருக்காங்க. மெஜாரிட்டி பாத்தீங்கன்னா 12th 10th அந்த மாதிரி இதெல்லாம் தான் கவர் ஆகிற மாதிரி இருக்கும். பட் 6th 7th அப்படின்னு போகும்போது பார்த்தீங்கன்னா அது வந்து நமக்கு யூனிட் 6லையும் யூனிட் 5லையும் ஒரு சில சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் நம்ம படிக்க வேண்டியது இருக்கு. அப்போ ஓவரால் பார்த்தீங்கன்னா நம்ம என்னதான் வந்துட்டு சிலபஸை வச்சு நம்ம புக்ஸ் மார்க் பண்ணி படித்தாலும் எல்லாமே படிக்கிற மாதிரி தான் வரும். அதனால தான் வந்து ஸ்கூல் புக்ஸில் நான் இந்த 6th to 10th வரைக்கும் 12th வரைக்கும் இப்படியே படிச்சிருங்க, 6th வந்து ஒரு அளவுக்கு இப்படி பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ஜென்ரலாக சொல்றதுக்கு காரணம் வந்து அதுதான். ஆக்சுவலாக சிலபஸ் வச்சு நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து புரிஞ்சிடும். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து யூனிட் 5ம் யூனிட் 6ம் வந்து ஸ்கோரிங் யூனிட், சரிங்களா, 20 மார்க்ஸுக்கு வருது. ஸோ அதை வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பிடிஎஃப் எடுத்து வச்சுக்கிட்டு இந்த பிடிஎஃப்ல இருக்கிறத பார்த்து வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சு படிங்க. எந்தெந்த லெசன்ஸ் வந்து எந்தெந்த புக்கில் இருக்கு அப்படிங்கிறது வந்து கரெக்டான இதோட கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா யூனிட் 6ம் அப்படிதான். யூனிட் 6 பார்த்தீங்கன்னா நமக்கு யூனிட் 5 கூட எக்கனாமிக்ஸ் அந்த மாதிரி பாலிட்டி அதில் கொஞ்சம் ரிலேட் பண்ணி அப்படியே படிச்சுக்கலாம். ஏன்னா அந்த தமிழ்நாட்டு பொருளாதாரம் இது கொஞ்சம் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் வரதுனால அதில் ரிலேட் பண்ணி படிச்சுக்கலாம். மோஸ்ட்லி வந்து அதில் பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸில் வந்து கொஞ்சம் ஒரு அளவுக்கு நம்ம நிறைய படிக்க வேண்டியது இருக்கும். பட் யூனிட் 6 வந்து அப்படி கிடையாது. யூனிட் 6 வந்து நம்ம ஸ்கூல் புக்ஸில் கொடுத்துருக்காங்க பாருங்க. தமிழ் புக்கில் இருக்கிறதும் படிக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா இலக்கணம் இலக்கியம் அது சார்ந்ததெல்லாம் படிக்கிற மாதிரி இருக்கும். திருக்குறள் படிக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஐஎன்எம்ல ஒரு சில டாபிக்ஸ் வந்து கவர் ஆகிற மாதிரி இருக்கும். ஹிஸ்டரியில கொஞ்சம் கவர் ஆகிற மாதிரி இருக்கும். அங்கங்க பிச்சு பிச்சு இருக்கும். ஸோ நீங்க இந்த பிடிஎஃப் எடுத்து வச்சுட்டு இதில் இருக்க லெசன்ஸ் வந்து நம்ம இதெல்லாம் படிச்சிருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு ஓவரால் டிக் பண்ணி பார்த்து படிங்க. ஏன்னா இது வந்து உண்மையிலேயே கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதனால தான் வந்து நான் திரும்ப இதை வந்து உங்களுக்கு வீடியோவாக போடலாம் அப்படிங்கிறதுனால போட்டிருக்கேன். இல்லைன்னா ஜஸ்ட் பிடிஎஃப் மட்டும் அனுப்பிவிட்டு நான் விட்டுருப்பேன். ஸோ யூனிட் 5க்கும் யூனிட் 6க்கும் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணி படிச்சிங்கனாலே போதும். அதே மாதிரி தான் மேக்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா கேட்டிருந்தீங்க எது எது எந்தெந்த புக்கில் இருக்குது, எந்தெந்த டாபிக் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே இதில் இருக்குது. பிகினர்ஸ் வந்து இந்த பிடிஎஃப்பை வச்சுக்கோங்க. வச்சு நீங்கள் ஒவ்வொன்றா எடுத்து வச்சு படிக்கும்போது தான் தெரியும். பிடிஎஃப் மட்டும் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு நம்ம எது எது படிக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தால் நமக்கு தெரியாது. ஸோ ஃபஸ்ட்டு இதை எடுத்து ஒவ்வொரு புக்லேயும் எது எது இருக்குது புக்கை வச்சு நோட் பண்ணி வச்சு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தமிழுக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோவில் அவ்வளோதான். நம்ம என்னதான் வந்துட்டு படித்தாலும் எது எது எங்கே தெரிஞ்சுக்கிட்டாலும் நமக்கு ரிவிஷன் பண்ணுறது மட்டும்தான் இங்கே முக்கியமான வேலை. நமக்கு டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து எஃபோர்ட் போட்டு ரிவிஷன் பண்ண பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.